ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்மி இயர்பட்ஸ் 3 ப்ரோவோட அன்பாக்சிங் அப்புறம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி தான் லான்ச் ஆக போகுது. 12 noon வந்து இன்றைக்கி லான்ச் ஆகும். அமேசானில் ப்ளஸ் எம்ஐ ஸ்டோரில் வேணாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ தான் நம்ம நியூ சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஓப்பன் பண்ணோடனே உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஸ்டோரில் தான் நான் பை பண்ணியிருந்தேன். 2999, அதாவது 3000க்கு ஒரு ரூபா கம்மி. சரிங்களா? அந்த ரேட்டில் லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து பேக்கேஜ் வந்து இப்படி தான் ரிசீவ் ஆகும். உங்களுக்கு ரிசீவ் ஆனோடனே உள்ளே ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி இயர்பட்ஸ் 3யோட பாக்ஸ் சின்னதாக, ரொம்ப சின்னதாக இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டூயல் டைனமிக் ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் குவாட்காம் சிப்செட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 30 மணி நேரம் ப்ளேபேக் டைம் கொடுத்துருக்காங்க. வித்து அப்புறம் யூஎஸ்பி டைப் சி வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஐபி ரேட் வந்து 4 கொடுத்துருக்காங்க. வாங்க அதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து இவ்வளோதான் சின்னதாக, ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கைக்குள்ளே அடக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அது ஓரமாக வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கைடு ப்ளஸ் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். உள்ளே டைப் சி சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் மிஸ் ஆகிருக்கு, இந்த பாக்ஸில் வரல. மேபி இப்போது லான்ச் ஆனதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணவங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில. ஒரு இயர்பட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாக போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப சிம்பிளாக சின்னதாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப காம்பேக்ட் டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மேலேயும் லைட்டாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்குது. மேக்னெட்டில் ஒட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எந்தெந்த இடத்துல நம்ம டச் பண்ணுமோ பட்டன்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடத்துல அழகாக டச் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் லைட், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட் இயர்பட்ஸு. இது மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். டச் பண்ணுறதுக்குன்னே கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பின்னு, மைக்கு, டூயல் டைனமிக் ட்ரைவ் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். உங்களுக்கு குவாட்காமோட APTX அடாப்டிவ் சவுண்டு வந்து டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. APTX அடாப்டிவ் சவுண்டு வந்து டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டு இயர்பட்ஸ் ரெண்டையுமே எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி ரெண்டுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது லெஃப்ட்டு எது ரைட்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீட்டாக. முக்கியமான சில ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால் வந்து காதில் நீங்கள் இயர்பட்ஸை வச்சுட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் காதிலிருந்து ஏதோ ஒரு இயர்பட்ஸை வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகுது. அதாவது அந்த டிடெக்ஷன் வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. கேஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒட்டியிருக்காங்க ஸ்டிக்கர். அதை ரிமூவ் பண்ணிடுவோம். கேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள சார்ஜ் போடுற மாதிரி நீட்டாக பின் கொடுத்துருக்காங்க. ஒரு ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 3 கலர் வேரியண்ட்டில் கிடைக்குது. ப்ளூ, பிங்க், ஒயிட் அப்படிங்கிற 3 வேரியண்ட்டில் கிடைக்குது. நம்ம பை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ வேரியண்ட்டு.
உள்ளே நீங்கள் போட்டோன்னே வெளியே எடுத்துகிட்டு உள்ளே போட்டோன்னே சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேலே இருக்கிறத க்ளோஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன டிவைஸ் கனெக்ட் ஆகிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிரும். திருப்பி ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மொபைலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிரும். ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷனில் 3 செட்டிங்ஸ் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க. அது வந்து அப்டேட்டட் யூஏயில் உங்களால் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ண முடியும். அப்டேட்டட் MIUIயில் கூட ஆப்பில் உங்களால் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இனி லான்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். சிங்கிள் டேப்பு, டபுள் டேப்பு, 3 டேப்பு. உங்களுக்கு டேப் பண்ணும்போது ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் பாஸ், ப்ளே அண்ட் கால் அட்டன் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் கூகுள் அசிஸ்டண்ட் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டானது எல்லாமே. இப்போது மொபைலில் நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் டிவைஸை கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஆனால் MIUIயில் நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. MIUI லேட்டஸ்ட் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுப்பாங்க. டேப் 2 டைம்ஸ் பண்ணும்போது ஆன்சர் பண்ணுற மாதிரியோ இல்லை மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பாஸ் ஆகிற மாதிரியோ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெஸ் ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன், அந்த ட்ரான்ஸ்பரன்சி, சுவிட்ச் ஆஃப் மோடில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 டைம்ஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் ஆகிற மாதிரியோ இல்லை கால் கட் ஆகிற மாதிரியோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது வேணுனாலும் MIUIயில் கனெக்ட் பண்ணி நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த ரெட்மி இயர்பட்ஸ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி 12 மணிக்கு உங்களுக்கு அமேசானில் இல்லை MI ஸ்டோரில் லான்ச் பண்ணுறாங்க. இன்றைக்கி 12 மணிக்கு மேலே லான்ச் ஆகிரும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டு. நீங்கள் வேணும்னா பை பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்குள்ளே கன்டினியூவாக பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.